ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு உளுந்தஞ்சோறும் ஒரு எள்ளு துவையலும் பார்க்க போகிறோம். பயங்கரமான ஹெல்த்தியானது. இந்த கருப்பு உளுந்தஞ்சோறுக்கு இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ மதியம் செய்யப்படுறதுனால இப்போ காலையில் எந்திரிச்சோடனே இந்த 3/4 டம்ளர் உளுந்தை நல்லா வறுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இந்த 3/4 டம்ளர் உளுந்துக்கு 1/2 டம்ளர் நம்ம புழுங்கரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கணும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன குக்கரில் இந்த உளுந்தை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்து ஏற்கனவே ஊறிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்து அதையும் தனியாக ஊற வச்சு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரெஷர் பேனில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அரை பங்கு உளுந்துக்கு 1.5 டம்ளர், மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கணும் அவசியம் இல்லை. இதில் ஒரு 5-6 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல இந்த அரிசியையும் போட்டு இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சம் கம்மி பார்த்துட்டே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக ஒரு கொதி ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி வச்சிடலாம். லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ரெடி ஆகிட்டே இருக்கும்போது வேக வச்சாச்சுல. இப்போ நம்ம அதுக்கு தொட்டுக்க ஒரு எள்ளு துவையல் அரைக்க போகிறோம். இந்த எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு நல்லா எள்ளை வறுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது. எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எள்ளு பொரிஞ்சிருச்சா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எள்ளு ஆறின பிறகு நம்ம துவையல் அரைக்க ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம இந்த எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு 5-6 வத்தல், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஃபஸ்ட்டு போட்டு பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன முடி தேங்காய், நம்ம வறுத்த எள்ளு, கொஞ்சம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை நரைச்சிட்டு வந்துடணும். துவையலுக்கு நம்ம குறை நரைச்சா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள், குழையவும் இல்லை, விதையாகவும் இல்லாமல் எல்லாம் ஒன்று போல் வெந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா துவையலை ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பாக இல்லாமல் நல்லா துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எள்ளு துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையான சுவையில் கருப்பு உளுந்த சோறும் அதுக்கு தொட்டுக்க நம்மளுக்கு எள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளில் நம்மளுக்கு அயன் சத்து அதிகம். கருப்பு உளுந்துலையும் நம்மளுக்கு புரோட்டீன், அயன் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம எலும்புகள், மூட்டு எல்லாம் நல்லா பலமாக இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி 15 நாளைக்கு ஒருக்கையாவது இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.